வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நாட்டோட மகாத்மா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். அவருடைய பிறப்பிலிருந்து அவர் எப்படி மகாத்மாவாக மாறினாருங்கிற வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகாத்மா காந்தி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாத்மா காந்தி அவர்களுடைய முழு பெயர்னு பார்த்தோன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இவர் குஜராத் பகுதியில் உள்ள போர்பந்தரில் பிறந்திருக்காரு. இவர் பிறந்த தேதின்னு பார்த்தோன்னா அக்டோபர் 2, 1869 வருடம். இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிந்தமான ஒன்றா இருக்கு. மகாத்மா காந்தி அவர்களுடைய தாயார் பெயர் புத்லிபாய். அவருடைய அப்பாவோட பெயர் கரம்சந்த் உத்தம்சந்த் காந்தி. இவர் போர்பந்தர் பகுதியோட தலைமை அமைச்சராகவும் இருந்திருக்காரு. காந்தி அவர்கள் அவங்க வீட்டிலேயே கடைசி குழந்தையா பிறந்திருக்காரு. இவருக்கு கூட பிறந்தவங்கன்னு பார்த்தோன்னா 2 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் இருந்திருக்காங்க. காந்தி அவர்கள் சின்ன வயசுல இருக்கும் பொழுதே அவங்களுக்கு கஸ்தூரிபாய்ங்கிறவங்கள நிச்சயிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அதுக்கேற்ற மாதிரி அவங்க வளர்ந்து கஸ்தூரிபாயவே திருமணம் பண்ணிக்கிட்டாரு. காந்தி அவர்களுக்கு 16 வயசு இருக்கும் பொழுதே அவருடைய அப்பாவான கரம்சந்த் உத்தம்சந்த் காந்தி அவர்கள் மரணம் அடைஞ்சிருக்காரு. காந்தி அவர்களுக்கு 19 வயசு இருக்கும் பொழுது மேல் படிப்புக்காக இங்கிலாந்துக்கு போறாரு. காந்தி அவர்களுக்கு பகவத்கீதைனா ரொம்பவும் பிடிக்குமாம். அவர் படித்த புத்தகத்திலேயே அவரோட மனசை ஈர்த்த புத்தகங்கள்ல இது முதன்மையாகவும் இருக்கு. இந்த ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது அவருக்கு 20 வயசாம். இங்கிலாந்து போன காந்தி அவர்கள் தன்னோட படிப்பை 3 வருஷம் முடிச்சுட்டு திரும்ப இந்தியா திரும்புறாரு. ஸ்டார்டிங்ல மும்பையில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக வேலை பார்க்கறதுக்காக கொஞ்ச நாள் ஒரு லாயர் கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்ததாக 1893 வருஷம் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ இந்தியாவில இருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு பயணம் செய்ய போறாரு காந்தி அவர்கள். தென்னாப்பிரிக்காவுக்கு போகும்பொழுது ட்ரெயின்ல தான் போறாரு. அந்த டைம்ல தான் தன்னோட நிறம் காரணமாக அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு காந்தி அவர்கள். அந்த டைம்ல தான் நிறவெறிங்கிறது அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு அவமானப்படுத்தப்பட்ட காரணத்தினாலேயே இந்தியாவில் இவர் காங்கிரஸ் கட்சியை தொடங்குறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கு. ஒரு காரணத்தை வச்சு இந்த கட்சியுமே தொடங்குறாரு. தென்னாப்பிரிக்காவில் உள்ள நாட்டல் பகுதியின் உச்ச நீதிமன்றத்தில் ரெஜிஸ்டர் பண்ண முதல் இந்திய வழக்கறிஞர் காந்தி அவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் தென்னாப்பிரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்களோட பிரச்சனைகளுக்கு காந்தி அவர்கள் மிகப்பெரிய அளவில் குரலும் கொடுத்திருக்காரு. தென்னாப்பிரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்களோட லைஃப்க்கு, நெக்ஸ்ட் அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ்க்கு, அவங்க செய்யக்கூடிய மற்ற தொழில்களுக்கு, அவங்களுடைய சுதந்திரத்துக்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்கள மறுக்கக்கூடிய சட்டங்களை எதிர்த்து தொடர்ந்து தாதாபாய் நவரோஜிக்கு கடிதம் எழுதியிருக்காரு காந்தி அவர்கள். 1902 வருஷம் தென்னாப்பிரிக்காவிலிருந்து காந்தி அவர்கள் திரும்புகிறாரு. திரும்பின அவர் கல்கத்தாவில் கோகலேயோட தங்குறாரு. அது தொடர்ந்து மும்பையில் நீதிமன்றத்தில் வழக்காடுறதையுமே தொடங்குறாரு. இருந்தாலுமே தென்னாப்பிரிக்காவில் அவர் செஞ்ச பணிங்கிறது அவரை திரும்பவும் அழைச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த டைமில் தென்னாப்பிரிக்காவில் டிரான்ஸ்வால் பகுதியில் ஆசியர்கள் தங்களோட கைரேகைகளை பதிவு செஞ்சு அவங்க அதுக்கேற்ற ஐடி கார்டை வாங்கினா மட்டும்தான் அங்கே வாழ முடியுங்கிற ஒரு சட்டமும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சட்டம் கடுமையாக ஸ்ட்ரிக்டாகவும் மாற்றப்பட்டிருக்கு. அதை கண்டித்து டர்பன் நகரில் காந்தி அவர்கள் போராட்டமும் நடத்தியிருக்காரு. அதே டைமில் தென்னாப்பிரிக்காவோட ஜோஹனஸ்பர்க்ங்கிற ஒரு நகரில் பிளேக் நோய்ங்கிறது மிகப்பெரிய அளவில் பரவிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த டைமில் ஆரோக்கியத்துக்கான வழிகாட்டிங்கிற ஒரு தலைப்பில் தன்னோட உணவு பழக்கம் குறித்து புத்தகமும் எழுதியிருக்காரு காந்தி அவர்கள். 1905 வருஷம் நடந்துகிட்டு இருக்கும். அப்போது பிரிட்டிஷ் அரசுங்கிறது வங்காள பிரிவினையை முன்வைச்சுது. அதை கண்டித்து காந்தி அவர்கள் பிரிட்டிஷ் பொருட்களை எல்லாமே புறக்கணிக்கணும், இந்த மாதிரி பல அறைகூவல்களை விடுத்திருக்காரு. அதுக்கடுத்ததாக 1906 வருஷம் நடந்துகிட்டு இருக்கும். அப்போது தன்னோட அண்ணனான லக்ஷ்மிதாஸ் அவர்களுக்கு காந்தியடிகள் கடிதம் எழுதியிருக்காரு. அந்த ஒரு கடிதத்திலையுமே காந்தியடிகள் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்னா, தனக்கு இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் மீது எனக்கு எந்த ஆசையும் கிடையாதுன்னு குறிப்பிட்டிருப்பாரு. காந்தியடிகள் அவர்கள் ஆசிரியர்களுக்கான தனி சட்டத்தை கண்டித்து லண்டனில் பொதுக்கூட்டம் ஒன்றையும் நடத்தியிருக்காரு. இந்த ஒரு கூட்டத்தில் நிறைய இந்தியர்களும் கலந்துருக்காங்க. ஆசிரியர்களுக்கான தனிச்சட்டம்ங்கிறது டிரான்ஸ்வால் நாடாளுமன்றத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கு. காந்தியடிகள் அவர்கள் அதை கண்டித்து அமைதியான முறையில் போராட்டங்களை நிறைய நடத்தியிருக்காரு. அந்த ஒரு போராட்ட வழிமுறைக்கு தான் சத்தியாகிரகம்னு ஒரு பெயரை வச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அந்த போராட்ட கூட்டங்களில் பதிவு சான்றிதழ்கள்ங்கிறது கொளுத்தப்பட்டிருக்கு. இந்தியர்கள் தங்கள் எதிர்ப்பை பல்வேறு அமைதியான வழிகள்லையுமே வெளிப்படுத்தியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த போராட்டத்துக்கு உச்சகட்டமாக டிரான்ஸ்வால் பகுதியை விட்டு வெளியேற சொல்லியிருக்காங்க காந்தியடிகள் அவர்களை. ஆனால் வெளியேறாத காரணத்தினால 2 மாதம் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை கொடுத்து சிறையிலையுமே அடைக்கப்பட்டிருக்காரு காந்தியடிகள் அவர்கள். 2 மாதத்துக்கு அப்புறம் காந்தியடிகள் அவர்கள் சிறையிலிருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தென்னாப்பிரிக்க வாழ் இந்தியர்களுக்காக இந்த தீர்மானத்தையுமே நிறைவேற்றி இருக்கு. சிறையிலிருந்து ரிலீஸ் ஆன ஒரே மாசத்துல காந்தியடிகள் கிட்ட இந்தியர்களுக்கான பதிவு சான்றிதழ் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால திரும்பவும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. தொடர்ந்து பிணையில வெளியில வந்திருக்காரு. அதை தொடர்ந்து தென்னாப்பிரிக்க வாழ் இந்தியர்கள் இறுதி போராட்டத்துக்கு தயாராக வேண்டும்னு பத்திரிகையில எழுதியிருந்தாரு. அதை தொடர்ந்து 3 மாதங்கள் சிறை தண்டனையும் அளிக்கப்பட்டிருக்கு காந்தியடிகள் அவர்களுக்கு.
அதை தொடர்ந்து சிறையிலிருந்து ரிலீஸ் ஆன காந்தியடிகள் அவர்கள் இங்கிலாந்துக்கு போறாரு. இங்க பிரிட்டிஷ் அரசோட ஆசிரியர்களுக்கான தனிச்சட்டம் குறித்து பேசுறாரு. ஒரு 5 மாசம் கழிச்சு திரும்பவும் தென்னாப்பிரிக்காவுக்கு போறாரு காந்தியடிகள் அவர்கள். இங்க தென்னாப்பிரிக்காவோட பிரிட்டிஷ் மார்ஷல் ஸ்மட்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துற ஒரு சான்ஸும் கிடைக்குது. அதை தொடர்ந்து இந்தியர்கள் தங்கள் அமைதி போராட்டத்தை கைவிட்டாங்கன்னா அவங்களுடைய வேண்டுகோள் கண்டிப்பா நிறைவேற்றப்படும்னு ஸ்மட்ஸ் காந்திக்கு உறுதியளிக்கிறாரு. அதை தொடர்ந்து போராட்டம் முடிவுக்கும் வந்திருக்கு. ஆசிரியர்களுக்கான தனிச்சட்டமும் கைவிடப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து காந்தியடிகள் கோகலேவை தென்னாப்பிரிக்காவுக்கு அழைச்சிருக்காரு. அதை தொடர்ந்து சுற்றுப்பயணமும் போறாங்க. இதை தொடர்ந்து 1912 வருஷத்துல ஐரோப்பிய உடைகளை அணிகிறதுலையும் பால் உண்பதிலையுமே கைவிட்டிருக்காரு காந்தியடிகள் அவர்கள். அதை தொடர்ந்து பச்சையான காய்கறிகள் உலர்ந்த பழங்களும் மட்டும்தான் உணவாக சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு, நம்ம இந்தியாவுக்கே போயிடலான்னு காந்தியடிகள் அவர்களுக்கு தோணுது. அந்த டைம்ல தான் தென்னாப்பிரிக்கால வாழக்கூடிய இந்தியர்கள் திருமணம் செஞ்சுக்க கூடாதுன்னு ஒரு சட்டமும் வருது. அப்படியே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த ஒரு விஷயம் சட்டத்துக்கு புறம்பானதுன்னு அரசு அறிவிக்குது. இந்த ஒரு விஷயத்த கேட்ட காந்தியடிகள் அவர்கள் இந்தியாவுக்கு போறதை மறந்து திரும்பவும் அமைதி வழி போராட்டத்தை தொடங்குறாரு. இந்த ஒரு விஷயத்துல காந்தியடிகள் அவர்களுடைய மனைவியான கஸ்தூரிபாயுமே இணைகிறாங்க. இந்தியர்களோட திருமணம் குறித்தும் இந்திய தொழிலாளர்கள் மீதான 3 பவுண்ட் வரி விதிப்பு ஆகியவற்றுக்கு எல்லாத்துக்குமே எதிராக பேரணியும் தொடங்குறாரு காந்தியடிகள் அவர்கள். அதை தொடர்ந்து அந்த வரி அமௌண்ட்டுங்கிறது திரும்ப வாங்குற வரைக்கும் ஒரு நாளைக்கு நான் ஒரு நேரம் தான் சாப்பிட போறேன், இந்த ஒரு விஷயத்தையுமே அறிவிக்கிறாரு. இந்த ஒரு பேரணியில பல்வேறு இடங்கள்ல கைது செய்யப்படுறாரு. திரும்பவும் விடுதலையும் செய்யப்படுறாரு. அதை தொடர்ந்து பால்கிருஷ்ண நகர்ல கைது செய்யப்படுறாரு. 3 மாதங்கள் வரைக்கும் சிறையில அடைக்கப்படுறாரு. திரும்பவும் 1 மாசத்துல ஜாமீன்ல வெளியில வராரு. இந்த போராட்டத்தோட வெற்றியா திரும்பவும் ஸ்மட்ஸோட சந்திப்பு நடத்தி போராட்டத்தை கைவிடுறாரு. இந்தியர்கள் மீதான வரி விதிப்பும் திருமண சட்டமும் தளர்க்கப்படுது. தென்னாப்பிரிக்கால இருந்து லண்டனுக்கு போறாரு காந்தியடிகள் அவர்கள். இந்தியன் வாலண்டியர்ஸ் படைய தொடங்குறாரு. அதை தொடர்ந்து வன்முறை போராட்டங்களை விட அறவழி போராட்டங்கள் தான் தேவை, இந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களுக்கு போதிக்கிறாரு. 1915 வருஷம் இந்தியா திரும்புறாரு காந்தியடிகள். அப்போ பிரிட்டிஷ்ல ஒரு போர் நடந்திருக்கு. அந்த டைம்ல ஆம்புலன்ஸ் சேவை நிறைய வகையில உதவி பண்ணியிருக்காரு. இந்த ஒரு உதவி காரணமாக பிரிட்டிஷ் அரசோட கைசரி ஹிந்துங்கிற உயரிய விருது காந்தியடிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே டைம்ல அகமதாபாத்ல இருக்கக்கூடிய சபர்மதி ஆற்றங்கரை ஓரத்துல சத்தியாகிரக ஆசிரமம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது ஃபியூச்சர்ல சபர்மதி ஆசிரமம்னு மாறி இருக்கு. காந்தியடிகள் அவர்கள் இந்தியா பர்மா ஃபுல்லாவே ட்ரெயின்ல உள்ள 3rd கிளாஸ் ஆப்ஷன்ல தான் பயணம் செஞ்சிருக்காரு. ராட்டை சுத்தி கைகளால நெய்யக்கூடிய தறிய பெரிய அளவுல நாடு ஃபுல்லாவே செய்ய ஸ்டார்ட் பண்ணணும்னு பேசியிருக்காரு காந்தியடிகள் அவர்கள். அதே டைம்ல பீகார்ல உள்ள விவசாயிகளுக்காக அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக குரல் கொடுத்திருக்காரு காந்தியடிகள் அவர்கள். குரல் கொடுத்த காரணத்துக்காக கைது செய்யப்பட்டு விடுதலையும் செய்யப்பட்டிருக்காரு. இன்னும் அவர் அதிகமாக குரல் கொடுக்கறதுனால விவசாயிகளோட பிரச்சனையை பேச சிறப்பான பிரதிநிதியாக பீகார் அரசு காந்தியடிகளை தேர்ந்தெடுத்திருக்கு. அதை தொடர்ந்து அகமதாபாத் நெசவாளர்களுக்காக உண்ணாவிரதமும் மேற்கொண்டிருக்காரு. இதுக்காகனா பம்பாய் மாகாணத்துல கைரா பகுதியில பயிர் காப்பீடு வேண்டி அறவழி போராட்டத்தையுமே தொடங்கியிருக்காரு. 1918 வருஷம் முதல் உலக போருக்காக இராணுவ வீரர்களையுமே திரட்டியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா வைசிராய் நடத்திய மாநாட்டில் ஹிந்துஸ்தான் லாங்குவேஜ்ல தன்னோட உரையையுமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு காந்தியடிகள் அவர்கள். அடுத்ததாக சொல்ல போனா 1919 வருஷம் ரவுலத் சட்டத்தை எதிர்த்து அமைதி போராட்டத்தை தொடங்கியிருக்காரு. அனைத்து இந்திய சத்தியாகிரக போராட்டம் காந்தியின் அறைகூவலை ஏற்று நடத்தப்பட்டிருக்கு. அப்போ பிரிட்டிஷ்காரவங்க ஆட்சி காரணத்தினால பஞ்சாப் மாகாணத்துக்குள்ள தடையை மீறி காந்தியடிகள் நுழைஞ்சு இருக்காரு. நுழைய முயன்றதுக்காக டெல்லியில காந்தியடிகளை கைது செய்தது ஆங்கிலேய அரசு. இந்த ஒரு காரணத்துக்காக நிறைய இடங்கள்ல வன்முறைங்கிறது அதிக அளவில் வெடிக்க ஆரம்பிக்குது. எல்லாருக்குமே தெரியும் 1919 வருஷம் ஏப்ரல் 13 அன்னைக்கு ஜாலியன் வாலாபாக்ல துப்பாக்கி சூடு நடந்தது. இந்த ஒரு விஷயத்தை கண்டிச்சு சபர்மதி ஆசிரமத்துல 3 நாள் வரைக்கும் காந்தியடிகள் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட சத்தியாகிரக போராட்டத்தை இமாலய பிழைனும் சுட்டினாரு. அதை தொடர்ந்து குஜராத்தி மொழியில நவஜீவன்கிறதுலையும் ஆங்கில மொழியில யங் இந்தியாங்கிற பத்திரிகைக்கும் ஆசிரியராக பொறுப்பேற்கிறாரு காந்தியடிகள் அவர்கள். அதை தொடர்ந்து 1920 வருஷம் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பற்றி ஹண்டர் அறிக்கை மீது அந்த அதிருப்தியையுமே வெளிப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் அரசு மூலம் வாங்கின தன்னோட கைசரி ஹிந்த் விருதை திருப்பி கொடுக்குறாரு. இன்னும் சொல்ல போனால் தன்னோட கட்சிக்காக 1921 வருஷம் இந்தியா முழுவதும் பயணிச்சு காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினர்களை சேர்க்கறதுக்கும் சரி, திலக் விடுதலை நிதிக்காக 1 கோடி ரூபாய் நிதியுதவி வாங்குறதுக்கும் நாடு முழுவதும் 20 லட்சம் அட்டைகளை பயன்படுத்தவும் முயற்சிகளை நிறைய வகையில் மேற்கொண்டிருக்காரு. மும்பையில் அந்நிய நாட்டு ஆடைகளை கொளுத்தி விட்டுட்டு அந்நிய பொருட்களை புறக்கணிக்க மக்களுக்கு அழைப்பு விடுத்தார் காந்தியடிகள் அவர்கள். அடுத்ததாக 1922 வருஷம் சௌரி சௌரா பகுதியில் போராட்டக்காரர்கள் மீது ஆங்கிலேயர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து 5 நாட்கள் வரைக்கும் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் போராட்டத்திலுமே ஈடுபட்டிருக்காரு காந்தியடிகள் அவர்கள்.
அடுத்து சொல்லப்போனால் ஒரு மாதம் கழித்து சபர்மதி ஆசிரமத்தில் காந்தி தேச துரோக குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு. அவருக்கு 6 வருஷம் வரைக்குமே சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஏறத்தாழ 20 மாதங்கள் கழித்து பூனா மருத்துவமனையில் காந்திக்கு அப்பண்டிக்ஸுங்கிற அறுவை சிகிச்சையும் செய்யப்படுது. அதோட காந்தியடிகள் அவர்களும் விடுதலையாகிறாரு. செப்டம்பர் 18, 1924 வருஷம் ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக 21 நாட்கள் வரைக்குமே உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்றாரு காந்தியடிகள் அவர்கள். 1925 வருஷம் நவம்பர் மாதம் ஆசிரம ஊழியர்களை தவறாக நடத்தின காரணத்துக்காக அதை கண்டித்து 7 நாட்கள் வரைக்கும் கடும் விரதத்தை மேற்கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் தான் தன்னோட சுயசரிதையையும் எழுத ஆரம்பிக்கிறாரு காந்தியடிகள் அவர்கள். அடுத்ததாக 1928 வருஷம் காங்கிரஸ் கூட்டத்தில் இந்தியாவுக்கு 1929 வருஷத்துக்குள்ளார டொமினியன் அந்தஸ்து வழங்கலைன்னா முழு சுதந்திரத்தையுமே கொடுக்கணும்னு தீர்மானத்தை நிறைவேற்றாரு காந்தியடிகள் அவர்கள். 1929 வருஷம் டிசம்பர் மாதம் கூடிய காங்கிரஸ் கூட்டத்தில் இந்தியாவுக்கு பூரண விடுதலை வழங்கணும்னு பிரகடனமும் படுத்துறாரு காந்தியடிகள் அவர்கள். அதை தொடர்ந்து 1930 வருஷம் உப்பு மீது வரியும் விதிக்கப்படுது. அதனை கண்டித்து பின்வாங்க சொல்லி வைசிராய் அவர்களுக்கு கடிதம் எழுதுறது மட்டும் கிடையாம எச்சரிக்கையுமே விடுக்கிறாரு காந்தியடிகள் அவர்கள். மார்ச் 12ஆம் தேதி 1930 வருஷம் குஜராத் அகமதாபாத்திலிருந்து தண்டி வரைக்கும் 78 சத்தியாகிரகங்களோட நடைப்பயணம் மேற்கொண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு பொதுமக்களுக்கு உப்புமே விநியோகிக்கிறாரு. அதோட போராட்டத்தையுமே சேர்த்து நடத்துறாரு காந்தியடிகள் அவர்கள். அதை தொடர்ந்து மே 5, 1930 வருஷம் காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு எந்த ஒரு விசாரணையுமே இல்லாம சிறையில் அடைக்கப்படுறாரு. அதை தொடர்ந்து இந்தியா முழுவதுமே வேலை நிறுத்தம் ஏற்பட்டு அந்த வருஷத்தோட முடிவுல ஏறத்தாழ 1 லட்சம் பேர் வரைக்குமே சிறையில் அடைக்கப்படுறாங்க. இதை தொடர்ந்து காந்தியடிகள் அவர்கள் ஜனவரி 26, 1931 அப்போதான் சிறையிலிருந்து விடுதலையே செய்யப்படுறாரு. அதை தொடர்ந்து காந்தியடிகள் அவர்கள் இர்வின் ஒப்பந்தத்துக்காக வைசிராயோட பலமுறை சந்திப்பில் ஈடுபடுறாரு காந்தியடிகள் அவர்கள். ஆகஸ்ட் 29ஆம் தேதி 1931 வருஷம் அன்னைக்கு வட்டமேஜை மாநாட்டுக்காக இந்திய பிரதிநிதியாக லண்டனுக்கும் போறாரு காந்தியடிகள். இந்தியா திரும்பிய காந்தியடிகள் 1932 வருஷம் ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்டு திரும்பவும் சிறையில் அடைக்கப்படுறாரு. சிறையில் இருக்கும்போதும் சரி, அதே வருஷம் செப்டம்பர் மாதம் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக மட்டுமே தனித்தொகுதியை தரதை கண்டித்து சாகர வரைக்கும் உண்ணாவிரதம்னு அறிவிச்சிருக்காரு காந்தியடிகள் அவர்கள். அவர் உண்ணாவிரதம் இருந்ததை தொடர்ந்து 1 வாரம் கழித்து ஆங்கிலேய அரசு காந்தியோட வேண்டுகோளை எடுத்துக்கிட்டு சரி பண்ணியிருக்கு. அதை தொடர்ந்து காந்தியடிகள் உண்ணாவிரதத்தையுமே முடிச்சுக்கிறாரு. 1933 வருஷம் ஹரிஜன்கிற இதழை ஆங்கிலம் ஹிந்திங்கிற 2 மொழிகளையுமே ஸ்டார்ட் பண்ணுறாரு காந்தியடிகள் அவர்கள். 21 நாட்கள் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்த காரணத்தினால 1933 வருஷம் மே மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு காந்தியடிகள் அவர்கள் விடுதலை செய்யப்படுறாரு. விடுதலை செய்யப்பட்ட பிறகு தாழ்த்தப்பட்டவர்கள் முன்னேற்றத்திற்காக நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் தொடங்குறாரு. 1934 வருஷம் அரசியலிருந்து ஓய்வு பெறுவதாகவும் அதை தொடர்ந்து கிராம முன்னேற்றம், தாழ்த்தப்பட்டவர்கள் நலன் ஆகியவற்றில் கவனம் செலுத்த போறேன்னு சொல்லி அறிவிக்கிறாரு காந்தியடிகள் அவர்கள். அடுத்ததா 1936 வருஷம் வர்தா பகுதியில் உள்ள சேவாகிராம் என்கிற ஒரு ஊரில் குடி மாறுறாரு காந்தியடிகள் அவர்கள். அடுத்ததாக 1939 வருஷம் இருக்கும் நிர்வாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள கோரி அரசை கண்டித்து உண்ணாவிரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு காந்தியடிகள் அவர்கள். ஆனால் அதை தொடர்ந்து வைசிராய் அவர்கள் தலையிடுறாங்க. அதுக்கப்புறமா 4 நாட்கள் கழித்து உண்ணாவிரதமும் முடிவுக்கு வருது. அடுத்ததாக 1941 வருஷம் அப்போ காங்கிரஸ் செயற்குழுவிலிருந்து தலைமை பொறுப்பிலிருந்து நான் நீங்கிறேனோ காந்தியடிகள் சொல்கிறாரு. அதை தொடர்ந்து 1942 வருஷம் மே மாதம் பிரிட்டிஷ் அரசு கிட்ட இந்தியாவை விட்டு நீங்கள் வெளியே போகணும் அப்படிங்கிறத உத்தரவிடுறாரு காந்தியடிகள் அவர்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி மும்பையில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி வெள்ளையனே வெளியேறுங்கிற இயக்கத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதை தொடர்ந்து பூனேல கைது செய்யப்படுறாரு. அகா கானோட அரண்மனை வீட்டு சிறையில் வைக்கப்படுறாரு காந்தியடிகள் அவர்கள். ஆனால் அங்கே தான் காந்தியடிகளோட தனி உதவியாளரான மகாதேவ் தேசாய் அவர்கள் அகா கானின் அரண்மனையின் சிறையிலேயே மரணமடைகிறாரு. இருந்தாலும் தொடர்ந்து வைசிராய் அரசு அதிகாரிகள் எல்லாரோடையுமே கடித தொடர்பிலே தான் இருந்துட்டு இருக்காரு. அதே இடத்துல, அதாவது அகா கானோட அரண்மனையிலேயே 21 நாட்கள் வரைக்கும் உண்ணாவிரதத்தோட தொடர்றாரு காந்தியடிகள் அவர்கள். அங்கேயே இன்னொரு மரண செய்தியும் வருது. அதாவது 1944 வருஷம் பிப்ரவரி 22 அன்னைக்கு அகா கானோட அரண்மனையில் காந்தியடிகளோட மனைவியும் அதாவது கஸ்தூரிபாவும் மரணமடைகிறாங்க. அதை தொடர்ந்து மே 6, 1944 வருஷம் காந்தி எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லாமல் விடுதலையுமே செய்யப்படுறாரு. அந்த நேரத்தில் தான் பாகிஸ்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிற நேரம். முகமது அலி ஜின்னா கிட்ட பல நாட்கள் ஆலோசனையுமே நடத்துறாரு காந்தியடிகள் அவர்கள். அதை தொடர்ந்து இந்திய அரசு மூலம் 1944 வருஷம் தன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு கஸ்தூரிபாய் அவர்களோட நினைவாக 1.1 கோடி ரூபாய் காந்தி அவர்களுக்கு வழங்கப்படுது. 1945 வருஷம் ஜெர்மனி, ஜப்பான் நாடுகள் அமைதி நிலைக்கு திரும்ப வேண்டும்னோ
அதை தொடர்ந்து இந்தியா சுதந்திரம் அடையவும் மத்துவம் எப்போதுமே இருக்கணுங்கிற காரணத்துக்காக காந்தியடிகள் அவர்கள் பேசுறாரு. தொடர்ந்து காந்தியடிகள் அவர்கள் 1945 வருஷம் கடைசியில வங்காளம், அசாம்ங்கிற பகுதிகளுக்கு நிறைய வகையில சுற்றுப்பயணமும் மேற்கொள்றாரு. அடுத்து 1946 வருஷம் தென்னிந்தியா வந்த காந்தியடிகள் அவர்கள் தீண்டாமையை கண்டித்தும் இந்துஸ்தானி மொழிக்காகவும் பிரச்சாரம் செய்கிறாரு. அதை தொடர்ந்து டெல்லியில அமைச்சரவை குழுவோட ஆலோசனையுமே நடத்துறாரு. கட்சிக்கான திட்டத்தை பிரிட்டிஷ் அரசை வடிவமைக்க கோரி பரிந்துரை செய்கிறாரு காந்தியடிகள் அவர்கள். 2ஆம் உலகப் போர்ல பிரிட்டிஷ் கூட்டணி நாடுகள் வெற்றி பெறுது, அதை கொண்டாடவும் மறுக்கிறாரு காந்தியடிகள் அவர்கள். ஜூன் 16, 1946 வருஷம் காந்தியடிகளை சந்திச்ச வைசிராய் அவங்களோட மத்தியில் பல்வேறு அரசுகளோட கூட்டாட்சியையுமே முன்வைக்கிறாரு. அமைச்சரவை வேலைகள் எல்லாமே நிறுத்தி வைக்கப்படுது. அதை தொடர்ந்து வைசிராய் அவர்கள் தற்காலிக அரசு உருவாக வேணுங்கிறதுக்கு காந்தியடிகள் கிட்ட வேண்டுகோளும் எடுக்கிறாரு. அதை தொடர்ந்து காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்கிறாரு காந்தியடிகள் அவர்கள். தற்காலிக அரசு உருவாக்க வேண்டாம்ங்கிறதுக்கும் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கணுங்கிறதையுமே காந்தியடிகள் கோரிக்கையா விடுக்கிறாரு. மும்பை போன காந்தி அங்கு நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் தலைமையேற்கிறாரு. காங்கிரஸ் கட்சியின் செயல்களால் அதிருப்தியற்ற ஜின்னா அவர்கள் நேரடி நடவடிக்கை நிகழ்த்தப்படும்னு எச்சரிக்கையும் விடுக்கிறாரு. ஆகஸ்ட் 12ஆம் தேதி 1946 வருஷம் இருக்கும் வைசிராய் காங்கிரஸ் கட்சி தற்காலிக அரசு அமைக்க அழைக்கிறாரு. அதை தொடர்ந்து 1946 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் கல்கத்தா முழுவதுமே மத கலவரங்கள்ங்கிறது வெடிக்க ஆரம்பிக்குது. காந்தியடிகள் அவர்கள் வங்காளத்தில் நிகழ்ந்த பயங்கரத்தை சுட்டி காட்டி பிரிட்டிஷ் அரசுக்கு எச்சரிக்கையுமே விடுக்கிறாரு. செப்டம்பர் 4, 1946 வருஷம் தற்காலிக அரசு அமைக்கப்படுது. காந்தியடிகள் அவர்கள் வைசிராயை பார்க்குறாங்க. அதை தொடர்ந்து ஜின்னா அவர்கள் தன்னோட 9 வேண்டுகோள்களை காங்கிரஸ் கட்சி கிட்ட கொடுக்குறாரு. அக்டோபர் 10, 1946 வருஷம் அன்னைக்கு கிழக்கு வங்காளத்தில் நவகாளி பகுதிங்கிற இடத்துல மிகப்பெரிய அளவில் மத கலவரம்ங்கிறது வெடிக்குது. அதை தொடர்ந்து முஸ்லீம் லீக் தற்காலிக அரசின் அங்கமாகவும் இணையுது. அதை தொடர்ந்து காந்தியடிகள் அவர்கள் நவகாளி பகுதிக்கு நேரில் போய் 1 மாதம் வரைக்குமே முகாமிடுறாரு. அதை தொடர்ந்து காந்தியடிகள் அவர்கள் நவகாளி பகுதியில் பேசுறாரு. நான் மீண்டும் மீண்டும் பரிசோதிக்கப்படுகிறேன்னு சொல்லியிருப்பாரு. அதை தொடர்ந்து அங்கிருந்து கிளம்பி ஸ்ரீராம்பூர், பீகார் பகுதியில் கலவரத்தால் எங்கெங்க இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கோ அங்கே எல்லா இடத்துலையுமே பார்வையிடுறாரு காந்தியடிகள் அவர்கள். டெல்லி போன காந்தியடிகள் அவர்கள் அன்னைக்கு புதுசாக இருந்த வைசிராய் மவுண்ட் பேட்டனை சந்திக்கிறாரு. அதை தொடர்ந்து டெல்லியில் ஆசிய நாடுகள் இடையிலான உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய மாநாட்டில் பங்கேற்கிறாரு காந்தியடிகள் அவர்கள். அதை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி 1947 வருஷம் ஜின்னாவோட இணைஞ்சு மத நல்லிணக்கத்திற்காக அழைப்புமே விடுக்கிறாரு காந்தியடிகள் அவர்கள். அதை தொடர்ந்து மே மாதம் 5ஆம் தேதி 1947 வருஷம் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு காந்தியடிகள் அவர்கள். இந்திய பிரிவினை தவிர்க்க முடியாததுன்னு நிறைய பேர் சொல்றதை இவரை திட்டவட்டமா மறுக்கிறாரு. அதை தொடர்ந்து இந்தியாவோட எல்லையை தீர்மானிக்கிறதுல நான் பங்கேற்க போறது இல்லையும், அதை தொடர்ந்து இந்தியா பிரியறதுக்கு முன்னாடி எந்த ஒரு கலவரமும் இல்லாம முழுவதுமா அமைதி நிலவணும் காந்தியடிகள் அவர்கள் தெரிவிக்கிறாரு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1947 அன்னைக்கு வைசிராய் இந்திய எல்லைகளை பற்றி அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு காங்கிரஸ் கமிட்டியுமே ஒப்புதலை கொடுக்குது. அடுத்ததா என்ன நடக்குதுன்னா, காந்தியடிகள் அவர்கள் வைசிராய் அவர்களுக்கு கடிதம் எழுதுறாரு. அதில் என்ன எழுதுறாருன்னா, ஜின்னாவோட கோரிக்கைகளை காங்கிரஸ் நிறைவேற்றணும்னு எழுதுறாரு. அடுத்ததா என்ன நடக்குதுன்னா, ஜூன் மாதம் 12ஆம் தேதி 1947 அன்னைக்கு நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் ஸ்பீச் கொடுக்குறாரு காந்தியடிகள் அவர்கள். அடுத்ததா ஆகஸ்ட் 14ஆம் தேதி 1947 அப்போ பிரிட்டிஷ் அரசுகிட்ட இருந்து சுதந்திரம் கிடைக்கிறதுங்கிறது சந்தோஷங்கிற போதிலும் இந்த ஒரு விஷயத்துல கஷ்டம் என்னன்னா, பாகிஸ்தான் நம்ம நாட்டை விட்டு பிரியுது. இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் சோகம் அளிக்குதுன்னு சொல்லியிருப்பாரு. அந்த நாளில் தான் பாகிஸ்தான் தனி நாடாகவும் மாறுது. அடுத்தது ஆகஸ்ட் 15, 1947 வருது. அதாவது நம்மளுடைய சுதந்திர தினமும் வருது. அன்னைக்கு கல்கத்தால மிகப்பெரிய அளவில் கலவரம் ஏற்பட்டிருந்த போதிலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1947 அப்போ கல்கத்தால மிகப்பெரிய ஒற்றுமையும் நிலவுது. அதை பார்த்த காந்தியடிகள் அவர்கள் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு மிகப்பெரிய அதிசயம்னு வர்ணிச்சிருக்காரு. கல்கத்தாவை தாண்டி அடுத்ததாக டெல்லிக்கு போறாரு காந்தியடிகள் அவர்கள். அங்க எங்க மத கலவரம் அதிக அளவில் நடந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சோ அந்த பகுதிகளையுமே பார்வையிடுறாரு. அடுத்ததாக நவம்பர் 11, 1947 அன்னைக்கு இந்திய ராணுவம் ஜீனாகத் பகுதியை வின் பண்ணின விஷயத்தை ஆதரிக்கிறாரு காந்தியடிகள் அவர்கள். அதை தொடர்ந்து 1947 வருஷம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் என்னைக்குமே சமாதானமாக இருக்கணுங்கிறத விரும்புகிறாரு காந்தியடிகள் அவர்கள். அதுக்கேற்ற மாதிரி ஜனவரி 12, 1948 அப்போ டெல்லியில் நிலவிய மத மோதல்களை நிறுத்த கோரி திரும்பவும் தன்னோட உண்ணாவிரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு காந்தியடிகள் அவர்கள். அந்த ஒரு சமயத்தில் வைசிராய் மவுண்ட் பேட்டன் அவர்கள் காந்தியடிகளை பார்த்து உண்ணாவிரதத்தை தயவு செஞ்சு கைவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காந்தியடிகள் அவர்கள் அதை கேட்கல, கைவிடவும் இல்லை. யாருமே எதிர்பார்க்காத நிலையில் ஜனவரி 15, 1948 அன்னைக்கு காந்தியடிகளோட உடல் நலம்ங்கிறது மிகப்பெரிய அளவில் மோசமடையுது. அடுத்ததா அமைச்சரவை பாகிஸ்தான் அரசுக்கு நிதியுதவியா 550 மில்லியன் ரூபாய் தர முடிவு செய்கிறாங்க.
அந்த ஒரு விஷயத்தை வரவேற்கிறாரு காந்தியடிகள் அவர்கள். இருந்தாலுமே காந்தியடிகள் அவர்கள் தன்னோட உண்ணாவிரதத்தை கைவிடவும் கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, எப்போதும் அமைதியாக இருக்கணுங்கிறது தான். அதை தொடர்ந்து அவரோட உடம்பு இருக்க இருக்க மோசமான காரணத்தினால டாக்டர் ஒருத்தவங்க வந்து செக் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் உங்களோட உண்ணாவிரதத்தை கைவிடணும், அப்படி இல்லைன்னா உங்களோட உடம்பு இன்னும் மோசமாயிடணும் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி மத்திய அமைதி குழுவும் உருவாக்கப்படுது. மக்கள்கிட்ட அமைதியுமே ஏற்படுத்தப்படும்னு உறுதியளிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி காந்தியடிகள் அவர்கள் தன்னோட உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிறாரு. ஜனவரி மாதம் 20ஆம் தேதி 1948 அப்போ பிரார்த்தனை கூட்டத்தில் குண்டு வெடிப்பு நிகழ்ந்தது. அப்போது காந்தியடிகள் அவர்கள் எந்த ஒரு ஆபத்துமே இல்லாமல் தப்பிக்கிறாரு. இதை தொடர்ந்து டெல்லியில் ஒரு இடத்துல இஸ்லாமியர்களோட திருவிழாவில் பங்கேற்கிறாரு காந்தியடிகள் அவர்கள். அந்த டைமில் என்னென்னா, இஸ்லாமியர்களோட திருவிழாவில் பங்கேற்ற காரணத்தினால நிறைய பேர் அவர் மேலே கோபமாக இருந்திருக்காங்க. அந்த டைமில் தான் காந்தியடிகள் அவர்களை இமயமலைக்கு போய் நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து 1948 வருஷம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு மாலை நேரத்துல பிரார்த்தனை கூட்டத்துக்கு போறாரு காந்தியடிகள் அவர்கள். அந்த டைம்ல தான் அவர் மேல துப்பாக்கி சூடுமே நடத்தப்படுது. அதாவது நாதராம் கோட்சே கையில இருந்த துப்பாக்கியில வெடிச்ச 3 தோட்டாக்கள் காந்தி அவர்களோட உடம்புல பாயுது. அப்போதான் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஹே ராம்ங்கிற ஒரு முழக்கத்தோட சிரிச்சுக்கிட்டே தன்னோட உயிரையுமே விடுறாரு காந்தியடிகள் அவர்கள். அதை தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 1948 அப்போ காந்தியடிகள் அவர்களுடைய உடம்பு யமுனை நதிக்கரையோரத்துல அடக்கம் செய்யப்படுது. அவரோட சாம்பலா நிறைய இடங்கள்ல கரைக்கப்படுது. இன்னும் சொல்ல போனா அகா கான்கிற அரண்மனையில அவருடைய உடம்போட சாம்பல் இப்போ வரைக்குமே வைக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று அவரை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும்னா, காந்தியடிகள் அவர்கள் தன்னோட ஸ்கூலிங் டைமில் இங்கிலீஷில் ரொம்பவும் அழகாக மார்க் எடுப்பாராம். அதே சமயத்தில் கணிதம், புவியியல் பாடத்தில் குறைவான மதிப்பெண்கள் தான் எடுப்பவராக இருந்திருக்காரு. அதை தொடர்ந்து அவர் சின்ன வயசில் இருக்கும் பொழுது அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்பவும் மோசமாக இருக்குமா, அதை நிறைய பேர் கிண்டலும் பண்ணியிருக்காங்களாம். அப்படிப்பட்ட நிகழ்வுகளையுமே இவர் தாண்டி தான் வந்திருக்காரு. அதுக்கு அடுத்ததாக 1930 வருஷத்துல டைம் மேகசின்ல மிகச்சிறந்த மனிதராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் காந்தியடிகள் அவர்கள் தான். இப்போ வரைக்கும் இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே நபரும் இவராக தான் இருக்காரு. 5 முறை வரைக்குமே நோபல் பரிசுக்காக காந்தியடிகள் அவர்களை பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஆனா நோபல் பரிசு கமிட்டிங்கிறது இதை பகிரங்கமா அறிவிச்சு வருத்தமும் தெரிவிச்சிருந்தது. அது காரணம் என்னன்னா, அமைதிக்கான நோபல் பரிசு இவருக்கு வழங்கவே இல்லை. இதுதான் அவர் இறப்புக்கு அப்புறமா அவருடைய இறுதி ஊர்வலங்கிறது 5 கிலோமீட்டர் வரைக்குமே நடைபெற்றிருக்கு. காந்தியடிகள் இருந்த கடைசி 40 வருஷம் வரைக்கும் 18 கிலோமீட்டர் வரைக்குமே ஒரு நாளைக்கு நடப்பாராம். காந்தியடிகள் அவர்கள் சாப்பாடு சாப்பிடுவதற்காக செயற்கையான பற்கள் தான் பயன்படுத்தினதாகவும் சொல்லப்படுது. இந்தியாவில் மட்டுமே காந்தி அவர்களுடைய பெயர்ல 53 சாலைகள் இருக்கு. மற்ற நாடுகள்னு பார்த்தோம்னா 48 சாலைகள் வரைக்குமே இருக்கு. காந்தியடிகள் அவர்களை கடுமையாக எதிர்த்த பிரிட்டிஷ் அரசு 1969ஆம் ஆண்டு காந்தியோட 100ஆண்டு விழாவை ரொம்பவும் அழகா சிறப்புக்கும் வகையில தபால் தலை ஒன்றையுமே ரிலீஸ் பண்றாங்க. இன்னொன்று ஸ்பெஷலா சொல்லணும்னா, பூனா சிறையில காந்தியடிகள் அவர்கள் அடைக்கப்பட்டிருக்க போது ஒரு ராட்டை யூஸ் பண்ணாரு. அந்த ஒரு ராட்டுங்கிறது 2013ஆவது வருஷம் 1.1 லேக் பவுண்ட்ஸுக்கு ஏலம் போயிருக்கு. காந்தியடிகள் அவர்களுக்கு மகாத்மாங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான். அன்னையிலிருந்து காந்தி அவர்கள் மகாத்மா காந்திங்கிறவராகவும் தேச தந்தையாகவுமே இருக்காரு. இன்னும் ஒரு ஸ்பெஷலா பார்த்தோம்னா 2007ஆவது வருஷம் ஐக்கிய நாடுகள் சபை காந்தியோட பிறந்த நாளை அஹிம்சைக்கான சர்வதேச தினமாகவும் அறிவிச்சிருக்கு. உங்களுக்கு காந்தியடிகள் அவர்களை எதனால பிடிச்சிருக்கு? ஒரு கட்சி தலைவரா பிடிச்சிருக்கா, மகாத்மாவா பிடிச்சிருக்கா, தேச தந்தையா பிடிச்சிருக்கா, இல்ல அவருடைய கேரக்டர் பிடிச்சிருக்கா என்னன்றதை என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. மகாத்மா காந்தி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.